Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜானகிராமன் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்ட நகர்வை அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூட தகவல். தூய்மை பணியாளர்களும் இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். அரசு தரப்பில் சில விளக்கங்கள், சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். என்ன பிரச்சனை சார்? என்ன போயிட்டு இருக்கு தூய்மை பணியாளர்கள்? முதல்ல நியூஸ் சேனல் நிர்வாகத்துக்கு, நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்பது தோழர் சொன்னது மாதிரி, நீங்கள் கேள்வி கேட்டது மாதிரி, இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக 153 285 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறவங்களெல்லாம் நிரந்தரப்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கு. தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 ஜனவரி மாதம் 19/1/2021 அவர் கைப்பட அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது மாநகராட்சிக்கு அவர் கைப்பட கடிதம் எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 12,000 பேர் தனியார் மயமாக்குறாங்க, இவங்களெல்லாம் நிரந்தரப்படுத்தணும், 10-15 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறவங்கள வழக்கு நீதிமன்றங்களை காரணம் காட்டி போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் கைப்பட கடிதம் எழுதியிருக்காரு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அரசியலமைப்பு சட்டம் 2 ஆண்டுகள் 480 நாட்கள் வேலை செஞ்சால் நிரந்தரப்படுத்தலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது. சரி, சட்டப்படி விஷயம் இருக்கட்டும். நீங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் தூய்மை பணியாளர்கள் கடந்த 2021 குறைந்தபட்ச சம்பளம் உள்பட பல கட்ட போராட்டங்கள், நீதிமன்றங்கள் கதவில் தட்டி உண்ணாநிலை போராட்டம்லாம் இருந்து, எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் பாரதி ஒரு காலவரற்ற உண்ணாநிலை போராட்டம்லாம் இருந்த பிறகு மாநகராட்சி மேயர் அன்றைக்கி இருந்த ராதாகிருஷ்ணன் அப்போ தான் 10 மாதத்துக்கு முன்பு தான் அவங்களுக்கு மாநகராட்சி ஆணையர் அவருக்கு மேயர் இல்லை ஆணையர் அவர் இருக்கும்போது தான் அந்த உத்தரவை போட்டார். குறைந்தபட்ச சம்பளம் ஜீவோ 62 படி. அந்த சம்பளம் நிரந்தரமும் ஊதிய உயர்வு தான் உங்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஆமாம், இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக தந்தது. நிரந்தரப்படுத்தணுன்றதும் சொல்லியிருக்கு. நிரந்தரப்படுத்துறதுக்கு முன்னாடி குறைந்தபட்ச சம்பளம் இருக்கு இல்லையா, 2017 தமிழ்நாட்டில் சட்டம் வந்தது. 2017 இது வரைக்கும் கடந்த கால ஆட்சியும் அமல்படுத்தலை, 2021 வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அமல்படுத்தலை. 2017 இது நிலுவையில் இருக்குது, கிடப்பில் இருக்கு. 2017 குறைந்தபட்ச சம்பள சட்டம் ஜீவோ சட்டம் அமலாயிடுச்சு தமிழ்நாட்டில். அதுலேருந்து கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல சார்? என்ன விளக்கம் கொடுத்தாங்க சார்? கொடுக்கல. விளக்கம் என்னன்றது எல்லாமே என்னன்னா தனியார் மயம், அவுட் சோர்சிங் அப்படின்ற நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி அல்லவா? தேர்தல் வாக்குறுதி தான் மீறாங்க. இப்போ அதுதான் சொல்கிறோம், தேர்தல் வாக்குறுதி மேலே நீதிமன்ற உத்தரவுலேயே மீறாங்க. சொல்லுங்க ஜானகிராமன். நீதிமன்ற உத்தரவுலேயே மீறாங்க. இப்போது நாங்கள் குறைந்தபட்ச சம்பள சட்டம் போராடி தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் அந்த சட்டம் வந்துடுச்சு. வந்த பிறகு அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் சென்னை மாநகராட்சியில் மட்டும்தான் அந்த சம்பளம், அதுவும் எல்லாருக்கும் வழங்கலை. கான்ட்ராக்டில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் கொடுக்கல. இந்த 5, 6வது மண்டலத்தில் இருக்கிறவங்க தான் அந்த ஒரு நாள் கூலி 761 ரூபா, அதாவது 753 ரூபா ஒரு நாள் கூலி. அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சங்கத்தில் வரும்போது வெறும் 410 ரூபா நாள் கூலி வாங்கியிருந்தாங்க. படிப்படியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் பிறகு உச்சபட்சமாக அந்த உண்ணாநிலை போராட்டம், நீதிமன்ற வழக்குகள் பிறகு தான் இந்த குறைந்தபட்ச சம்பளம் வந்தது. நாங்கள் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறோன்னா, எங்களை பணி நிரந்தரத்துக்கான போராட்டத்தை நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்துருக்கோம். அது நிலுவையில் இருக்கு இல்லையா? அப்போ வழக்கு இருக்குது. அதில் என்னென்னா தொழில் தீர்ப்பாயத்துக்கு வழக்கு போயிடுச்சு. இப்போ எங்களுடைய பிரதான கோரிக்கை, நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்க இல்லையா, நாங்கள் திடீர்னு போராட்டம் இல்லை, எங்களுக்கு தொடர்ச்சியான போராட்டம். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஜூலை மாதம் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரலாம் 5 நாட்கள் 6 நாட்கள் எங்களோட 5 பெண்கள் தூய்மை பணியாளர்கள். இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் சென்னை மாநகர மேயர் அவங்க பிரியா பேசும்போது உங்களுடைய பிரதானமான 2 கோரிக்கைகள் ஏறக்குறைய ஒரு
அதாவது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ரீதியில் தான் அவங்களுடைய அந்த கருத்து பகிர்வு வந்துச்சு. அதை பார்த்தீங்களா இன்னைக்கு? உங்களுக்கே தெரியும், பணி நிரந்தரம் குறைந்தபட்ச சம்பளம் கொடுத்துட்டா விஷயமே இல்லையே. எங்கே பணி நிரந்தரம்? அவங்க சொல்கிறது ராம்கே கிட்ட போகிறது தான் பணி நிரந்தரம்ன்றாங்க. நாங்கள் என்னென்னா மாநகராட்சி தொழிலாளர்கள், எங்களை பணி நிரந்தரத்துக்கான தொழில் வழக்கு வந்து தொழில் தீர்ப்பாயத்தில் இருக்குது. அப்படி தொழில் தீர்ப்பாயத்தில் வழக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அப்படி நீங்கள் அவுட் சோர்சிங் பண்ணனால நீதிமன்றத்தில் தொழில் தீர்ப்பாயத்தில் அனுமதி பெற்று தான் வாங்கணும். அப்படி அனுமதி பெற்று தான் வந்து கான்ட்ராக்டை விடணும். அப்படி மீறி நீங்கள் விடுறீங்கன்னா அந்த சட்டத்தில் 33(1)A என்ன சொல்லுது, அனுமதி பெறணும். அப்படி மீறினா 6 மாதம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம். ஏன் 2 கூட வழங்கலாம்னு சொல்லி. யாருக்கு? பணி வழங்குறவங்களுக்கு. கான்ட்ராக்ட் இப்போ வந்து அவங்கள வந்து தனியார் மயமும் கொடுக்குறது யார்? மாநகராட்சி. அப்படின்னா மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்படின்னா நாங்கள் அதான் சொல்கிறோம், சட்டத்தை போட்டவங்க இந்த மாநில அரசாங்கம், இதே சட்டத்தை மீறது இந்த அரசாங்கம். தொழிலாளிகளை வந்து நீங்கள் வந்து கான்ட்ராக்டுக்கிட்ட போங்க, கான்ட்ராக்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் நீதிமன்ற வழக்காடுங்கன்னு சொல்கிற உபதேசம் பண்ணுறவங்க, இவங்களுடைய 10, 15 ஆண்டு 20 ஆண்டு கால சர்வீஸ் எல்லாம் என்ன ஆகும்? நாங்கள் மாநகராட்சியாக தொழிலாளியாக இருக்கிறோம், எங்களை பணி நிரந்தரப்படுத்தணுன்றது வழக்கினுடைய தன்மை. அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நீங்கள் தனியார்கிட்ட போன்றாங்க. எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னென்னா, ஜூலை மாதம் 31ஆம் தேதி என்ன நிலை இருந்ததோ அதே நிலை பணியை தொடரணும். அதே நிலையில் எங்களை மாநகராட்சி தொழிலாளியாக எங்களை வைங்க. இதுதான் எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை. இன்றைக்கு எங்களோட போராட்டம் அமைதியான முறையில் கோரிக்கை மனுக்கள் கொடுத்து மாநகராட்சி போகிறாங்க. 5வது 6வது மண்டலம். அதுவும் தூய்மை பணியாளர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். சாமானிய மக்கள், வறுமையிலும் சமூக ரீதியாக ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், அனைத்து சாதி ஏழை பெண்கள், 90% பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவங்க. இந்த பணியினுடைய வேலையை பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சுன்னு போவாங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு பற்றி என்னவெல்லாம் சொன்னாங்க கொரோனா காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம ஆட்சியாளர்கள்லாம் அவங்க காலை கழுவுறது, மலர் தூவுறது, அவங்களுக்கு கடலுக்கு ஏன வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்ன தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பையில போடுறாங்க. அவங்களுடைய ஜனநாயக உரிமையை மறுக்கிறாங்க, போராடுற உரிமையை நசுக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு கோர்ட்டில் என்ன முடிவு எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றலை, ரைட்டு, நாங்கள் நீதிமன்றம் போயாச்சு. நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதோ அது கட்டுப்படுவோம். அதை நீதிமன்றத்தை நீங்கள் மதிக்க மாட்டேன்றீங்க, போராடுறவங்கள கைது செய்கிறீங்க. இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இன்றைக்கி மனு கொடுத்தோம், கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட கொண்டு போய் பல இடங்களில் வச்சுருக்காங்க. 1000 பேர்கிட்ட கைதாகிருக்காங்க. நாங்கள் ஒன்று சொல்கிறோம், எங்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணுங்கள். ஒன்று எங்களை வேலை வைங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அரெஸ்ட்டும் எங்களை கைது பண்ண மாட்டேன்றீங்க, எங்களுக்கு வேலையும் மறுக்கிறீங்க. என்ன விதத்தில் நியாயம் இருக்கு? நம்ம பேசலாம் ஜானகன். திரு நாயனார் குறுக்கிட்டீங்க, சுருக்கமாக சொல்லணும். அடுத்து ஒன்றும் இல்லை, அதாவது குறைந்தபட்ச சம்பளம்ங்கிறது வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இப்படி சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் 2017 துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு நாள் கூலி இவ்வளவு என்று அரசாணை இந்த அரசாங்கம் தான் வெளியிட்டது. 2017 அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட அரசாணை. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிப்போச்சு? 8 வருஷம் ஆகிப்போச்சு. குறைந்தபட்ச சம்பளம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டால் தனியார் முதலாளி, அரசு எல்லாமே கொடுக்கணும். அது அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசாணை. சட்டமே என்னன்னா, குறைந்தபட்சம் இந்த சம்பளம் இல்லாட்டி வாழ முடியாதுங்கிறது தான் சட்டம். அரசு போட்ட சிஓவை அரசு நிறுவனமே அமுல்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. இவங்க தனியாரை கேட்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு தார்மீக ரீதியாக உரிமையே இருக்காது. நான் பேசலாம்.